பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தை கொண்ட மீன ராசி. உங்களுடைய ராசியிலேயே, அதாவது ஜென்ம சனி பகவான் வருகிறார். எல்லா விதத்திலும் மிக மிக எச்சரிக்கை தேவையான ராசியாகத்தான் மீனராசி அமைகிறது. காரணம், மீனராசியை பொறுத்தவரை ஜென்ம சனி மட்டுமல்லாது, உங்கள் ராசியில் இருந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு சுபவிரயஸ்தானமான 12ஆம் இடத்திற்கும், அதே மாதிரி ருண ரோக சத்துருஸ்தானமாக இருக்கக்கூடிய 6ஆம் இடத்திற்கு கேது பகவான் வருகிறார். 4ஆம் இடத்தில் குரு பகவான் போகிறார். 3ஆம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடமான மிதுன ராசிக்கு சென்று பகையை பெற்று அடைகிறார். குரு பகவானுடைய பார்வை என்று பார்த்தோமே, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறது. அதோடு சேர்ந்து 12ஆம் இடத்துக்கு உள்ளது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது. 8ஆம் இடம் என்பது உங்களுடைய ராசிக்கு உண்டான விஷயங்களும், 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். அதனால் உங்களுக்கு புதுமையான சில புதுதான விரயங்கள் ஏற்படுவதற்கு உண்டானதும், அந்த விரயத்தினால் சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீர்வதற்குண்டான விஷயமாக இருந்தாலும், எல்லா விதத்திலும் பூரணமான எச்சரிக்கை கண்டிப்பாக தேவை. மாணவர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு முறைக்கு 4 முறை அல்ல 10 முறை படித்து மனனம் செய்து கொண்டு பரீட்சைக்கு செல்வது மிகச் சிறப்பான விஷயமாக இருக்கும். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஒரு முறை குருவாயூர் சென்று குருவாயூரப்பனை நிர்மாலி தரிசனம், அதாவது காலையில் முதல்ல தரிசிக்கக்கூடிய நிர்மாலி தரிசனம், தைலாபிஷேகங்கள், கடபாபிஷேகம் போன்ற விஷயங்களை தரிசனம் செய்து ஒரு நாள் இரவு அங்கு தங்கி பகவானை வழிபாடு செய்துவிட்டு வருவது சிறப்பு பலனாக இருக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் உங்கள் இல்லத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்திற்கு சென்று காலை 6 மணி முதல் 7:15 மணிக்குள்ளாக 10 முறை பிரதட்சணம் செய்து நெய்விளக்கேற்றி வைத்து அனுமான் சாலிசா போன்ற விஷயங்கள் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது, கோளாறு பதிகம் படிப்பது எல்லா விதத்திலும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ராசியாக இந்த மீனராசி அமைகிறது. இந்த மீனராசியை பொறுத்தவரை ஜென்மசனியில் இருப்பதால் ஏற்கனவே 2.5 வருட ஆண்டுகளும் மேலும் அடுத்தது 2.5 ஆண்டுகளுமாக இந்த 7.5 சனியினுடைய நிலைப்பாடுகள் இருக்கிறது. குருவின் வீட்டில் சனி பகவான் வருவது பெரிய பாதிப்பை தரவில்லை என்றாலும், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரனின் வழிபாடு, குருவாயூர் சென்று குருவாயூரப்பனை தரிசனம் செய்து வழிபாடு செய்வது இவர்களுக்கு சிறப்பு பலனாக இருக்கும். காரணம், 4ஆம் இடத்தில் குரு பகவான் மறைகிறார். 4ஆம் இடத்தில் மறைந்து விரயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவால் சுப விரயங்கள் ஏற்பட்டாலும் எதிலும் எச்சரிக்கை மிகவும் அவசியம். கவனத்தில் சற்று குறைவு ஏற்பட்டால் விபரீதங்களை சந்திக்கக்கூடிய ராசியாகத்தான் மீனராசி அமைகிறது. 55 முதல் 60 விழுக்காடுகள் மட்டுமே நற்பலனை அடையக்கூடிய ராசியாகவும், அதற்காக பயந்து விட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு செய்வது எல்லா விதத்திலும் பாதுகாப்பையும் நல்ல ஒரு பரிமாணத்தை அளிக்கக்கூடிய ராசியாகத்தான் இந்த மீனராசி அமைகிறது. 60 விழுக்காடுகள் எச்சரிக்கையுடன் இருந்தால் சிறப்பாக இருக்கக்கூடிய ராசியாக 2025 ஆண்டை மற்றும் 2026 ஆண்டுகளை கழிக்கக்கூடிய ராசியாக மீனராசி அமைகிறது.